என்கிட்ட இருந்து புறம் ஒதுக்கிட்டு ஓடி மற்ற தொகுதிகளில் போய் இருந்துக்கின்னு அவருக்கு பினாமியா செயல்படுறவங்கள இதுல இந்த சம்பவத்தின் மூலம் அடையாளம் காட்டப்படுச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அந்த சமூக வலைதள பதிவுல அவருடைய பினாமிக்கு சம்பந்தமான ஆளுங்க தான் இதெல்லாம் பரப்புறாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ஸ் ஒண்ணு, மற்றபடி அந்த சம்பவத்தை திருச்சி எப்படிலாம் சமூக வலைதளத்துல பண்ணாங்கன்றது. இப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியல அவங்க சேர்த்து விளம்பர அரசியல் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு என் தொகுதியில் பல பணிகள் நடக்குது. அது என்னுடைய முயற்சியால நடக்கிற பணிகள், ஒரு கழிவுநீர் பாதாள சாக்கடை திட்டம் ஆகட்டும், ரோடு போறதாகட்டும், ஒரு மின் கேபிள் டிரான்ஸ்பார்மர் வைக்கிறதாகட்டும், இல்ல எந்த ஒரு மக்கள் பணி நாங்கள் ஒரு மரம் காத்துல உண்டாலும் அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி உடனே அப்புறப்படுத்திருக்கோம். இதெல்லாம் போயிட்டு அங்க நின்றுன்னு ஒரு போட்டோ எடுத்து இவர்களால் தான் அந்த பணி நடக்குது அங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விளம்பரத்தை பண்ணிக்கின்னு அரசியல் பண்ண. ஆனா இவங்களால என்னுடைய சேவைக்கு மீறி அவங்களால பண்ண முடியும் ஒரு காரணத்தால இப்படிப்பட்ட ஈசையில அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிரசன உண்மை. அவர்களுக்கு பேரை கூட நான் சொல்ல முடியும். அந்த சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு 3-4 பேர் என்னுடைய அரசியல் கிட்ட இருக்கிற ஆளுங்க. இந்த இப்ப பார்த்தாலும் இவங்க என்னன்னா, ஒரு தவறான தகவலை இந்த சமூக வலைதளத்தில் பரப்புறது இவங்களுடைய தொழிலா இருக்குது. அதனால இவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்வது என்னன்னாக்கா, உங்களுடைய அரசியல் மூலியமா இந்த மக்களை கவர பாருங்க. அதை விட்டுட்டு இந்த உருளம்பட்ட மக்களை ஏமாளி நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய நீங்க யாரு, நான் வந்த பிறகு இந்த ஊர் எப்படி இருக்குது, இந்த ஊர்ல என்னென்ன பணிகள் நடக்குது, எப்படி இந்த ஊர் அமைதியா இருக்குது என்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். நீங்க இதை ஒரு கலவர பூமியா மாற்றத்தை முயற்சி பண்ணதை கை விட்டுட்டு உங்களுடைய சொந்த வேலையை பாருங்க. நீங்க பினாமியை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்க. நீங்க இங்க இருந்து புறமுழுட்டு போனீங்களா, அங்க போய் உங்க மக்கள் பணியை பாருங்க. அதை விட்டுட்டு இங்க பினாமியை வச்சு, அந்த பினாமி என்ன இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து கொள்ளையடிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மரமடி சாலையில அரசாங்க சொத்து அபகரிச்சு வச்சுக்கிறீங்க. நீங்க மக்களுக்கிட்ட எப்படி எடுபடுவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியலுக்கு நீங்க புல்லாக் ஷீட் போடாதீங்க. இவங்களுக்கு நீங்க போறதுனால தான் இன்னைக்கு நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது. இதை அவங்கள கவனிச்சு சொல்லணும். இந்த அரசியல் இருக்கிறவங்க முதல்ல நேருக்கு நேரம் பாருங்க. இந்த அப்பாவிங்கெல்லாம் விட்டுட்டு அவங்கள போய் பலிகடை ஆக்கிட்டாருங்க. அவங்களாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் அவங்களையும் உங்ககிட்ட அறிவுப்படுத்துறேன். அவங்களாம் எப்படி இந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்கிறது பாவம் அவங்களே தெரியல. அவங்கள தூண்டி விட்டதுனால தான் இப்படிப்பட்ட நிலைமை வந்துக்குது. இதையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். நான் மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துக்கு என் மகன் வீட்டுக்கு போகலன்னாக்கா இன்னைக்கு அந்த பழியெல்லாம் எனக்கு சேர்ந்துருக்கும். ஏன்னா அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு மத்தியில அந்த கும்பல் மாட்டிக்கினாங்க. அப்புறம் நான் என்னுடைய கூட இருந்தவங்களையோ சரி, அந்த அக்கம் பக்கத்துல நான் அடிச்சு விரட்டி இவங்களை காவது பண்ணி கொஞ்சம் பேர் அனுப்பிச்சு விட்டுட்டு ஏன்னா நல்ல சம்பவத்துக்கு யாராவது காரணமா இருக்குதா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் அவங்கள என்னுடைய பாதுகாப்புல வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவலர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் பிறகு ஒப்படைச்சு அனுப்பிச்சேன். இதான் நடந்த நிதர்சனமான செய்தி. இதை நம்ம வீக் ஆகிட்ட மாதிரி நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆளும் யாருடைய ரத்தத்தை எடுக்கிறவங்க கிடையாது. பல பேருக்கு ரத்தம் தானம் கொடுத்து ரத்தத்தை கொடுத்து உயிர் பழைக்க வைக்கிறவங்க. இவங்களாட்டம் பல கொலைகளை செய்த ஆளுங்க பின்னணியில நான் வச்சிருக்கிற ஆளு கிடையாது. இன்னைக்கு 2011 முன்னாடி இருக்கிற புதுச்சேரி உருளம்பேட்டை ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எத்தனை கொலைகள் இந்த பகுதியில் நடந்தது, அந்த கொலைகள்லாம் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க, அந்த கொலைகால பாதிக்கப்பட்டவங்க யார்கிட்ட இருந்தவங்க, அவங்களாம் இன்னைக்கு அவங்களுடைய குடும்ப நிலைமை என்ன. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க கூடாதுதான் இன்னைக்கு அமைதியான முறையில அறவழியில பல செய்திகளை நம்ம என்னுடைய இயக்கத்து மூலியமாவும் பொது அமைப்புகள் மூலமாவும் இந்த புதுச்சேரியில நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை பொறுக்க முடியாத எதிரணியினர் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான செயல்கள் நீங்க அந்த சமூக வலைதள பதிவு எப்படி அவங்க என்னென்ன போட்டுக்கிறாங்கன்றத நீங்க முழுமையா கேட்டாக்கா உங்களுக்கு புரியும். அதே நேரத்துல பொதுமக்கள் மத்தியில அவதூறு பரப்புற இந்த செயலை இதோட அவங்க கைவிடணும். இல்லாட்டாக்கா அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்திரையும் என்னால கிழிக்கப்படும். அவர்களுடைய அரசியல் வருங்கால முதல்வர், நாளைய முதல்வர், புதுவின் வருங்காலமே என்ற நிலைய அவங்க அடையவே முடியாது என்றத ஆணித்தரமா நான் கூற முடியும். அவர்களுக்கு எனது எச்சரிக்கையோட இந்த செய்தியை தெரியும். எதிரிங்கன்னா
இத வந்து சமூக வலைதளத்திலயும் செய்தியில வந்து பாத்தீங்களா, செய்தியில வரக்கூட என்னென்ன வந்தது, அதாவது ஊடு பூந்து தாக்குனாங்க, வெட்டின்னு போய் என் மகனை அடிச்சாங்க, அப்படியே அதாவது ஒரு பக்கத்துல என்ன வீக் ஆக பார்க்குது, நான் வலிமை இழந்தவன மாதிரி என்ன காட்டுறது, அதே நேரத்துல நாம அராஜகத்துல பண்ணோன்ற மாதிரி சில இதுல பாத்துறாங்க. நான் அராஜகத்துக்கு எப்பயுமே இது வந்து சார் ரோட்ல நம்ம எல்லாம் போறப்ப வர்றப்ப ஏதாவது நடக்குது. ஏன்னா நம்ம ஊர்ல டிராபிக் பத்தி உங்களுக்கு தெரியும், யார் போனாலும் ஒரு 6 நிமிஷம் திட்டுறாங்க. ஏன்னா சில பேர் மது போதையில் இருக்கிறாங்க, சில பேர் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல்ல ஆர்மியா அடிக்கிற அப்படின்றாங்க. இல்லைனாக்கா அவங்க குறுக்கில் நிற்பிட்டு பேசக்குள்ள கொஞ்சம் வார்ம் அப் பண்ணனா நீயும் வரவும் போக மாட்டியா, இப்படிதான் நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மோதலா எடுத்துக்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல அது முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு இதை பூதாகாரமா ஆக்கி இதை வந்து வன்முறைக்கு தூண்டி விடுற இடத்துல அவங்க மாறுறது, இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவங்க கட்சியை அவங்க வளர்த்துக்கின்னு நீ மக்கள் சேவை மூலியமா நீங்க வந்து சட்டமன்ற எலெக்ஷன்ல சந்திச்சு உங்களுடைய கட்சியை பலப்படுத்துங்கன்றதான் நான் சொல்றேன். இதை தவறான தகவல்லாம் யார் பார்ப்பறாங்கன்றது நான் அடையாளமா சொல்றேன்றேன். அதுதான் நான் அந்த பேர்லாம் சொல்றேன். இவங்க சமூக வலைதள பதவிகளை தவறா போடுறாங்க. அப்ப இதை மத்த யாரா போட்டாங்களா சொல்லுங்க. அப்ப யார் போடுறாங்கன்னு தானே முக்கியம். யார்கிட்ட இருக்கிறீங்க நீங்க? ஏங்க இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து அரசியல்ல வந்து நேரா சந்திக்கிறோம். குறுக்கு வழியில போறேன். அது குறுக்கு வழியில பண்றோம் தான் இதெல்லாம் பண்ணாங்க. இப்ப நான் ஏற்கனவே இது மாதிரி நேரடியா பேசுறதையே ஒரு அவதூறு வழக்கு என் மேல போட்டுக்கிறாங்க தெரியுங்களா? அப்ப இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர் நீங்க கூட போய் சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்குது. இப்ப இப்படிப்பட்ட கேவலமான ஒரு நிலையில தான் இந்த எதிர்கட்சியா இருக்கிற சில நபர்கள் மக்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு அவங்க பின்னாடி குளிர்காயிறாங்க. தவிர இன்னைக்கு நான் பேசுனதுல எதுலையுமே வந்து மாற்று கருத்து எதுவும் கிடையாது. நான் வந்து உண்மையா இத வந்து கண்டிக்கிறேன், அவ்வளவுதான். அது வந்து அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதை வந்து நீங்க என்கிட்ட விளக்கமா சொன்னாக்கா அது இந்த நேரத்துக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் சமயம் வரக்குள்ள பேரோட எல்லாத்தையும் சொல்லுவேன்.